ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரிங்க, நேற்று எனக்கு எனர்ஜி சரியாகவே கனெக்ட் ஆகலை. எல்லாம் உங்களால் தான். ஓகே, உங்களில் பாதி பேருக்கு வந்து எனர்ஜி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு உங்களுக்கு. அதனால எனக்கும் சரியாக கனெக்ட் ஆகலை. உண்மை அதுதான். ஏன்னா இங்கே பார்க்குற வியூவர்ஸோட எனர்ஜி தான் நான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தில். இது உங்களுக்கான ரீடிங். இது சும்மா நான் பார்க்குறேன் அப்படின்னா யூடியூப்பில் 30 மில்லியன் வீடியோவுக்கு மேலே இருக்குது. இது எதுக்கு நீங்கள் பார்க்கணும்? ஓகேவா? நான் அவ்வளோ பெரிய யூடியூபரும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக 2 வாரமாக தான் வீடியோ போடுறேன் அதுலேயும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஏன் பார்க்கணும் சொல்லுங்கள்? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தானே. இது ஏதோ ஒரு பிரபஞ்சமோ உங்கள் ஸ்பிரிட்டோ வந்து சொல்கிற வீடியோ தானே. அந்த மெசேஜாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க நேரம் வந்து பேச முடியாது. ஓகே, உங்கள் எனர்ஜி சரியாக இல்லை. இன்றைக்கி ஓகேங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கீங்க. பார்ப்போம் இன்றைக்கி ரீடிங் எப்படி வருது, உங்களோட ஸ்பிரிட் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பார்ப்போம். நான் ஸ்பிரிட் மெசேஜ் வந்து எல்லா வீடியோலையும் ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன். உங்கள் ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களால உங்களோட நேராக பேச முடியாது. ஓகேவா? அதனால இந்த வீடியோ மூலமாக தான் பேசுகிறாங்க. இந்த வீடியோ இந்த நிமிஷம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு கோஇன்சிடென்ட் இல்லை. ஓகேவா? எத்தனையோ வீடியோ இருக்குல்ல, வேறு பார்க்கலாம்ல. எதுக்கு நீங்கள் இதை உட்காந்து அது ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பேசலை. ஆனால் பார்க்குறீங்கல்ல. என்னங்க கொட்டுது? ஓகே, கார்டு எடுத்துக்கலாம். என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களோட ஸ்பிரிட்டோட மெசேஜ். இதை ரெசனேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது சும்மா வரல. இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. உங்கள் மனசாட்சிக்கு வந்து எது உண்மையோ எது தப்போ அதை வச்சு தான் நீங்கள் வாழணும். ஓகே, மற்றவங்களுக்காக உங்களை வந்து தாழ்த்திக்கிறதோ இல்லை உயர்த்திக்கிறதோ நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நோ மேட்டர் வாட் பீப்புள் சே, டோன்ட் எவர் டவுட் யுவர் ஒர்த். யார் என்ன சொன்னாலும் உங்களோட ஒர்த்தை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஓகே, யூ ஸ்டாண்ட் டால் இன் யுவர் பவர். இதை தான் சொல்லுது. சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படின்னு தான் சொல்லுது. உண்மை தானேங்க? ஓகேவா? உங்களை யாராவது குறை சொல்லி பேசினாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்கள் பவர் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்னா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பிரிட் மெசேஜ். நம்ம கார்டு சஃபிள் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆரக்கிள் கார்டு தான் எடுத்திருக்கேன். முருகா, அப்பனே, ஞான பண்டிதா, கந்தா, குஹா, கார்த்திகேயா, கதிர்வேலா, செந்தில்நாதா, சரவணா. இந்த ரீடிங் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த முருகரும் பிரபஞ்சமும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்கிறது உண்மை. அதை நம்பினீங்கன்னா அது உண்மை. ஓகேவா? ஸோ உங்களோட கடவுளை, இஷ்ட தெய்வத்தை, நான் முருகரை நினச்சிக்கிறேன், நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வந்து நினச்சிக்கோங்க. இது வந்து ரிலீஜியன் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, முருகர் தான் இருக்கணும்னு இல்லை. என்னோடய சுப்ரீம் பவர் முருகர், அல்லா, ஜீசஸ், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட தெய்வத்தை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஸோ உங்களோட பர்சனோட நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனையும் மனசில் நினச்சிக்கோங்க. இது வந்து பாசிட்டிவாக தான் வரும்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, நீங்கள் மனசில் நினச்சாலும் சரி, மெசேஜில் போட்டாலும் சரி, ஐ ஸ்ட்ராங்லி கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜின்னு மெசேஜில் போடுங்க. அது கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் அதை ஏன் கிளைம் பண்ணிவிட்டு மெசேஜில் போட சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் மனசு அதை ஏற்றுக்கிட்டால் தானே அந்த மெசேஜில் வரும் இல்லையா? அதனால தான் ஜஸ்ட்டு கிளைம் பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் என் வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்க. நான் அந்த வியூஸுக்காக நான் பண்ணுறதில்ல. எந்த ஒரு வீடியோலையும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கிளைம் பண்ண சொல்கிறது எதுன்னா, நீங்கள் இந்த மெசேஜை வந்து நம்பினா தானே நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். கரெக்டாக? இல்லைன்னா நீங்கள் அதை நம்பலைன்னா உங்கள் பாட்டுக்குள்ளே பார்த்துட்டு போயிடுவீங்க. ரீடிங்குள்ளே போயிடலாமா? ஓகே, பாசிட்டிவாக தான் வந்திருக்குங்க. இது வந்து ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 70 பேர் வந்து பாசிட்டிவாக இருக்கீங்க. ஓகேவா? இன்றைக்கி எனர்ஜி நல்லாயிருக்கு. இதே மாதிரியே இருங்க. ஸோ இந்த கார்டு ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு மெசேஜ், ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துக்கிறேன். இதை நெக்ஸ்ட் 2 மினிட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எதை ஸ்கிப் பண்ணாலும் சரி, அந்த 2 மினிட்ஸை பார்த்துட்டு கூட நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பற்றற்று இருக்கணும். அதாவது அது எனக்கு வேணும்னு இருக்கக்கூடாது. ஓகேவா?
அதே மாதிரி அதை ரொம்ப தேடக்கூடாது, சேஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயங்கள் வந்து நம்ம சொன்னோம். கரெக்ட்டா? ஸோ பற்றற்று இருக்கணும். அது வேணும், வேணும், வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமோ, அது பணமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். இதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட மூலக்கரு. நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ வேண்டியதுக்கான மூலக்கரு. நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லப் போறேன். பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்லப் போறேன். ஓகேவா? அது வந்து எனக்கு இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸில நடந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கூட, என்னோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ, லாங் வீடியோ போட்டது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடின்னு தான் இருக்கும். என்னோட சேனல் உள்ளேயும் போய் பாருங்க. நான் பொய் சொல்லல. ஓகேவா? 2 வீக்ஸ், லாஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ். அதுக்கு முன்னாடி ஆனால் சேனல் ரொம்ப ரொம்ப நாளாக இருக்கே தவிர, பட் அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த சேனலை வந்து நான் இந்த டேரக்ட் ரீடிங்காக 2 வீக்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் எதுவுமே இல்லை. பட் உங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப் வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அதே மாதிரி 1 இயர்க்குள்ளே எடுக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து இதை எடுக்கிறதுக்கு, இந்த மானிட்டைசேஷன் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து 1 இயர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் கூட வச்சுருப்பாங்க. பட் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வராது. ஓகே, எனக்கும் இது ரொம்ப ஆசை தான். நான் நிறைய வந்து முருகர் வீடியோலாம் போட்டு இன்னொரு சேனல் கூட வச்சுருக்கேன். நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அட்டாச் பண்ணிவிட்டு பேசுகிறேன், உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்ச மிராக்கிள். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்களேன். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன். ஒரு 10 வீடியோ தான் போட்டிருப்பேன். இது வரைக்கும் ஒரு 10 நாள் போட்டிருப்பேன். ஓகேவா? ஆனால் இப்போ என்னோடய இதில் போய் பாருங்களேன். ஸோ இந்த வெறும் 10 வீடியோ வெறும் 9 நாளில் எனக்கு மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிலிட்டி ஹிட் ஆகிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு டாலர் வந்திருக்கு. ஓகே, இட் ஆல் ஹேப்பன் இன் ஜஸ்ட் 9 days. ஏன்னா இது எவ்வளோ கஷ்டம் தெரியும். எத்தனை பேர் யூடியூப் என் சேனலே பாருங்கள், இன்னொரு சேனல் அட்டாச் பண்ணுற பாருங்கள். கிட்டத்தட்ட 6800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து 10 இது கூட தாண்டலை. ஆனால் இது வந்து வெறும் 2000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. வெறும் 9 நாளில் இது வந்து கிடச்சிருக்கு. அப்போது நான் வந்து என்னோடய பழைய சேனலை எனக்கு வேணும் வேணும்னு நினச்சி போட்டது 6800 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நான் அதை பிடிச்சி அது தொங்கிட்டே இருந்தேன். அது எனக்கு கிடைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? ஆனால் எனக்கு இந்த சேனலில் 9 டேஸில் கிடச்சிது. இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு வந்து போடணும், இது எப்போ வந்து எனக்கு மானிட்டைஸ் ஆகுதோ ஆகட்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மட்டும்தான் போட்டேன். ஓகேவா? ஆனால் எனக்கு உள்ள ஆசை இருந்தது தவிர, அது டெய்லி போயிட்டு நான் வந்து அது வந்து எனக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, சப்ஸ்கிரைபர் வர்றாங்களா வரலையா, எதையுமே நான் செக் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஆனால் நான் இன்னொரு சேனல் காட்டினேன் பார்த்தீங்களா, அது 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு வந்து அது மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி இல்லை. இதே தான் லவ் லைஃப்லையுமே உங்களுக்கு வரும். ஓகேவா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை பிடிச்சி தொங்குனோம்னா கண்டிப்பாக அது நமக்கு டிலே ஆகும். அது வந்து ஆசைப்படலாம், ஆனால் பிடிச்சி தொங்கக்கூடாது. இதுதான் டிவைன் டைமிங். டிவைன் டைமிங்கிறது பிரபஞ்சம் டிசைட் பண்ணும். நீங்களே எதிர்பார்க்காம கொடுக்குறது தான் மிராக்கிள். அந்த மிராக்கிள் தான் எனக்கு நடந்திருக்கு. யாருக்காவது நீங்கள் உங்களுக்கு சுற்றி உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், 9 டேஸில் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி, அதுவும் 2000 சப்ஸ்கிரைபருக்கும் கம்மியாக யாருக்காவது இருக்கான்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்பிக்கை இருக்கணும், ஆனால் ஆன்சைட்டி இருக்கக்கூடாது. அதில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதை எதிர்பார்த்து கவலையாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் இது சொல்லுது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமுமே நான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில் வந்து நிறைய நம்பிக்கை இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து பிரபஞ்சமோ இல்லை, எனக்கு வந்து என்னோடய ஸ்பிரிட் கைடோ வந்து பேசுகிறது வந்து நம்பர்ஸ் வழியாக நான் கனெக்ட் பண்ணிப்பேன். எப்படின்னா, ஏதாவது ஒன்று யோசிக்கும் போதே எனக்கு ஏதாவது நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா, அது எனக்கு சொல்கிற மாதிரி நான் கனெக்ட் பண்ணிப்பேன். இப்போ பாருங்களேன், நான் போய் அந்த இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போன டைமில் 2 நம்பர்ஸ் பார்த்தேன். ஒன்று 888, இன்னொன்று வந்து 2வது நம்பர் 444. 888னா உங்களுக்கு நிறைய மணி வரும். ஓகேவா? அப்போ எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, இது 9 நாள்லேயே எனக்கு வந்து இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். $1 எனக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்துருச்சுன்னா, இந்த சேனல்னால் எனக்கு மணி வரப்போகுதுன்றது அந்த 888 வந்து காட்டுது. ஓகேவா? அதே மாதிரி 444 அப்படின்றது, நீ தனி ஆள் இல்லைப்பா, ஏஞ்சல்ஸ் நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்கிறது. அப்போ இதை பார்க்கும்போது இந்த சேனலுக்கும் எனக்கும் வந்து ஒரு இந்த மிராக்கிளாக தானே ஃபீல் ஆகும். கரெக்டாக? ஸோ நீங்களும் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும். ரொம்ப பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா?
இன்னொரு விஷயம், இதுதான் என்னோடய ஸ்க்ரீனோட வால்பேப்பர், மொபைல் ஸ்க்ரீனோட வால்பேப்பர். இப்போல்லாம் நான் மொபைல் அடிக்கடி எடுப்பேன்ல, எல்லாருமே மொபைலில் வந்து அன்லாக் பண்ணாமல் இருக்க மாட்டோம். எப்போல்லாம் அன்லாக் ஆகுதோ எனக்கு இது கண்ணில் தெரியும். ஐ எம் ஒர்த்தி ஆஃப் மிராக்கிள். இதை விட என்ன வேணும்? ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலே நமக்கு எல்லாமே நடக்கும். நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி போடுங்க. இன்னும் இல்லை, அதை பிடிச்சி தொங்குறது இதெல்லாம் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு நினச்சது நடக்காது. வெறுமை மட்டும்தான் மிஞ்சும். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகளை விட நம்ம நினைக்கிற எண்ணங்கள் அதனோட ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது. அதுதான் யூனிவர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நான் காமிச்சிருக்கேன். எதுக்கு நான் காமிச்சேன்னா, இதனால் உங்களுக்கு ஒரு 10 பேருக்கு பாசிட்டிவிட்டி வருது, உங்களோட இதை வந்து எண்ணத்தை வந்து மாற்றிக்க போகிறீங்கன்னா அதை விட எனக்கு வந்து சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா நான் ஐடியில் ரொம்ப நிறையாவே ஏர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு 50,000 டேக்ஸ் கட்டுற அளவுக்கே நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன். இது வந்து எனக்கு செகண்டரி தான். மெயினாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே என்னால் முடிஞ்ச பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது மட்டுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஓகேங்க, நிறைய பேசிட்டோம். குயிக்காக ரீடிங்குள்ளே போயிடலாம். ரொம்ப பாசிட்டிவ் கார்டு, அதனால் பாசிட்டிவாக க்ளைம் பண்ணிக்கோங்க. இது வந்து செப்பரேஷன் தான். செப்பரேஷன்றது நமக்கு தெரியும். நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க. இது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கார்டு இல்லை. பட் இதில் உள்ள எனர்ஜி என்ன தெரியுமா? இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும்போது இந்த செப்பரேஷன் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செப்பரேஷன். ஓகேவா? ஏன்னு அடுத்து உங்களுக்கு புரியும் எல்லாமே. இது இந்த இந்த அதாவது இந்த பிரிவு என்பது வந்து உங்களுக்கு வந்து சோதனை அல்ல, உங்களுக்கான ஒரு படிப்பினையை கொடுக்க போகிற செப்பரேஷன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிரிவை வந்து நினச்சி நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, பிடிச்சி தொங்க மாட்டீங்க. ஓகே, டிவைன் டைமிங்கில் உங்களுக்கானது இதை விட டபுளாக மல்டிப்ளை பண்ணி வரும்னு நீங்கள் நினைங்க, கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ அடுத்து வர்றது டீப்பனிங். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஆழமாக உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ரொம்ப சாலிட் ஆயிரும். ரிலேஷன்ஷிப் will finally deepen in next few months. You have been waiting for this. இனி இதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் 2 பேரும் ஆழமாக போய் அவ்வளோ ஒரு பாண்ட் இருக்க போகுது, அந்யோன்யம் இருக்க போகுது அப்படின்றது தான் காட்டுது. பட் இந்த செப்பரேஷன் சொன்னேன்ல, இது தேவையான செப்பரேஷன். அதுக்கான கார்டு வருது பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும், ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, இன்றைக்கி ஒரு வாரம் நான் பேசலை, உங்கள் வீடியோவை வந்து நான் 3 நாள் பார்க்குறேன், தொடர்ந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்கன்றீங்க, ஆனால் சேரலை. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த மிராக்கிள் உங்களுக்கு நடக்கும். அந்த மிராக்கிள் எப்போ நடக்க போகுதுன்றது உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்டை பொறுத்து மட்டும்தான். ஓகே, அதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மோர் தென் ரீடிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு அது போதும். ஓகே, டேக் யுவர் பவர் பேக். நான் சொன்னேன்ல, அதையே பிடிச்சி தொங்கக்கூடாது. ஓகே, அதையே பிடிச்சி தொங்காமல் உங்களோட ஒர்த்து என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அதை தான் ஸ்பிரிட் கைடுமே சொல்லிச்சு. ஓகே, ஸோ பற்றற்று இருந்தீங்கன்னா அந்த டிவைன் டைமிங்கில் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதை மற்றவங்க வந்து உங்கள் சந்தோஷத்துக்கு வந்து உங்கள் சந்தோஷத்தை வந்து மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது. அவங்க பேசினா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவங்க கால் பண்ணால் தான் எனக்கு இன்றைக்கி நாள் வந்து நல்ல பொழுது விடியும், நல்ல பொழுது சாயும், அப்படிலாம் இருக்கவே கூடாது. இட்ஸ் யுவர் லைஃப். ஸ்பிரிட் கைடு சொன்ன மெசேஜையும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட செல்ஃப் ஒர்த்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருந்தால் எல்லாமே நடக்கும். இது உங்களுக்கு புரியல, நிறைய பேருக்கு புரியல. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. பி அவேர் ஆஃப் கோடிபெண்டன்சி. யாரையும் சார்ந்து இருக்காதீங்க, அதை தான் சொல்லுது. ஓகே, மறுபடியும் அதை தான் சொல்லுது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையானது. ஏன்னா இது வந்து ஒரு முருகன் அருள் வாக்கு. ஓகே, அப்படி தான் எடுக்கணும் நீங்கள். கண்டிப்பாக இவர் முன்னாடி வச்சு பேசுகிறேன்னா அது வர்ற ஒரு வார்த்தையும் சத்திய வாக்காக தான் இருக்கணும். ஓகே, அதுக்கு நான் சத்தியவானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த என்விரான்மெண்ட்டில் சொல்கிற எல்லாமே சத்திய வாக்காக தான் இருக்கணும். பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது. ஓகே, அந்த கணக்கு, அந்த கார்மிக் கனெக்ஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிவு ரொம்ப தேவை. எல்லாருக்குமே உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்ல. இந்த லைஃப்பில் நான் நல்லா தான் இருந்தேன், நான் யாருக்கும் வந்து ஒரு தீங்கும் நினைக்கல, ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிலாம் தெரியும். அப்படிலாம் இல்லை. இது வந்து உங்களோட வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் பாவம் கணக்கு. ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிரிவு. இந்த பிரிவு நீங்கள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆயிரும். 2வது கார்டு வந்துச்சு பார்த்தீங்களா, என்ன வந்தது ஞாபகம் இருக்கா? டீப்பனிங். ரொம்ப டீப்பாக போவீங்க, ஆழமாக அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. இதை நீங்கள் நம்பணும். நம்பலைன்னா
வேஸ்ட்டு. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னா இதை நம்பலைன்னா வேஸ்ட். ஓகே. ஸோ இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது. கார்மிக் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதில் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை தான் வந்து மேபி சனி பகவானாக இருக்கலாம், இல்லை பிரபஞ்சமாகவே இருக்கலாம். அந்த அந்த கணக்கு வந்து அது சரி பண்ணுது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், விதியை மதியால் வெல்லலாம். நீங்கள் உங்களோட பவர், ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் உடைக்கலாம். பெரியவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எண்ணம்போல் வாழ்க்கை. நீங்கள் என்னதை நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். விதியை மதியால் வெல்லலாம். விதியில் என்ன எழுதியிருந்தாலும் நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். ஓகே. எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் நடக்கும். ஹாவ் ஃபெய்த். நம்புங்க நம்புங்க நம்புங்க. ஓகே. ரீகன்சைல் ஆக போகுது. நீங்கள் நம்புனீங்கன்னா, யாரெல்லாம் நம்ப போகிறீங்கன்னா, எஸ் ஐ ஹாவ் அ ஃபெய்த் இன் மை கனெக்ஷன் அப்படின்னு போடுங்க. க்ளைம் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேண்டாம். நான் சத்தியமாக எந்த வீடியோலையும் கேட்க மாட்டேன். ஓகே. ஐ ஹாவ் ஃபெய்த் இன் மை கனெக்ஷன். ஐ ஹாவ் ஃபெய்த் இன் மை கனெக்ஷன். தயவு செய்து க்ளைம் பண்ணுங்கள் அந்த மெசேஜை. நீங்கள் இதை இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறீங்கன்னா இது வந்து கோஇன்சிடென்ட் இல்லை. ஏதோ ஒரு மெசேஜை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுது. ஓகேவா? அதனால் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் ஃபெய்த் இன் மை கனெக்ஷன். 2வது கார்டு பாருங்கள். ஃபெய்த் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ரீகன்சைல் ஆக போகிறீங்க. 2 பேருக்கும் ரீயூனியன் நடக்க போகுது. ரீயூனியன் நடக்க போகுது. சூப்பர். பே அட்டென்ஷன் டு சைன். பே அட்டென்ஷன் டு சைன். நான் அந்த இப்போ பார்க்குறேன்ல, நான் காமிச்சேன் இல்லையா, நான் வந்து 888 444 வந்து எனக்கு ஸ்க்ரீனில் காட்டுது. ஓகே. ஏதோ ஒன்று பார்க்க போகிறேன், அதில் காட்டுது. அது வந்து உங்களோட நீங்கள் வந்து வெளியில் போகும்போது ஒரு லைசன்ஸ் போர்டில் இருக்கலாம், வண்டியோட போர்டில் இருக்கலாம், நம்பர் பிளேட்டில், இல்லை நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது 4:44 நிமிஷமாக இருக்கலாம், 3:33 நிமிஷமாக இருக்கலாம். அந்த சைன் எல்லாம் வந்ததுன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து போய் பாருங்கள். வேணும்னா இதை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங்கை. ஸோ அந்த சைனை வந்து நீங்கள் பாருங்கள், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேயாவது 444 777 444 அப்படிங்கிறது ஏஞ்சல் என்ன சொல்லுது, நீ தனியால் இல்லைப்பா, நானும் உன் கூட இருக்கேன், ஆனால் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுது. ஓகே. 777 என்ன சொல்லுது, உங்களை பொறுமையாலாம் இருக்க சொல்லலை, ஏன்னா டிவைன் டைமிங் வந்துருச்சு, கொஞ்சம் நாளில் சீக்கிரமே கூடிய விரைவில் நடந்துடும், நீ வந்து நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லுது. ஸோ 444 ஆர் 777 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓ, யூனிவர்ஸ் வந்து நம்ம கூட தான் இருக்குது அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கிட்டே போங்க. ஓகேவா? இப்படிலாம் இருந்தீங்கன்னா அட் எண்ட் அன்கண்டிஷனல் லவ். யூ ஆர் ரெடி ஃபார் அன்கண்டிஷனல் லவ். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஓகே. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா என்னோடய லைஃபோட சக்ஸஸ் எல்லாமே நம்பிக்கை தாங்க. ஆக்சுவலாக நான் இதை அனுபவிக்கிறேன், இதை நீங்களும் அனுபவிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் பண்ணுறேன். இது வியூஸ்க்காகவோ எதுக்காகவும் நான் பண்ணலை. ஓகே. அதனால் மணி வர்றதுன்னா சந்தோஷம். பட் அதெல்லாம் மீறி இந்த முருகன் முன்னாடி வச்சு சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு 10 பேராவது புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத. லைஃப்பில் நல்லா இருங்க. எனக்கு அந்த புண்ணியம் மட்டும்தான் வேணும், காசு பணம்லாம் 2வது. ஓகே. ஸோ முருகன் அருளால் நான் நல்லா இருக்கேன். நீங்களும் இந்த இந்த பிரபஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த கருவை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன வேணுன்றது உங்கள் மனசில் வந்து அந்த என்ன வேணுமோ அது கிடைச்சா எப்படி சந்தோஷமாக இருக்கும், அந்த சந்தோஷத்தோடு இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை யூனிவர்ஸ் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். இது மட்டும்தான். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். உட்காந்து எழுதலாம் தேவையில்லை. இப்போ நினச்சிங்கன்னா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமே நிறைய பேர் ரீயூனியன் நடக்கணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.